மணிசங்கர் ஐயர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறது கூட ராகுல் காந்தி பிடிக்காது. காங்கிரஸ் பண்ண தவறு என்னன்னா, நீங்க கை கட்டி நின்றுட்டீங்கன்னா ஒன்றும் தரமாட்டாங்க. யாரெல்லாம் இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க, மாற்றத்துக்காக யார் செயல்படுறாங்களோ என் கூட வாங்க. வெரி கிளியர். ஆனா இந்த முடிவை ராகுல் காந்தி தான் எடுத்தாங்க. பிப்ரவரி மாசம் 1000, மார்ச்சோட 1000, ஏப்ரலோட 1000, அதை தவிர்த்து இன்னும் 2 வரப்போற இந்த கோடை காலம், அதாவது சம்மர்ல வரப்போற இதுக்கு இப்ப வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நல்ல அரசியல் இல்லை. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திராவிடன் மாடல், அந்த மாடல், இந்த மாடல், அதெல்லாம் இல்லைங்க. நமக்கா யார் செயல்படுவாங்க, ஊழல் யார் ஒழிப்பாங்க. இப்ப காங்கிரஸ் முன்னாடி ஒரு பெரிய சாய்ஸ் இருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர், டெல்லியிலிருந்து வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் டால்ஸ்டாய். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் பேசு பொருள் என்னவா இருக்குன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகுமா ஆகாதா? ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? காங்கிரஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இங்க தமிழ்நாடு முழுசும் பேசு பொருளாயிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவங்க ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க திமுகவோட, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால்தான் ராகுல் காந்தி காங்கிரஸோட எதிர்காலத்தை வைத்துக்கொண்டு சில கோரிக்கைகளை வச்சாரு. அதுல என்னன்னா, ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு. நாங்க உங்களுக்கு 2006ல இருந்து 2011 உங்களை சப்போர்ட் பண்ணலையா? உங்கள்கிட்ட மைனாரிட்டி கவர்மெண்ட் நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கும்போது எங்க கட்சிக்கு என்ன ஆயிருக்கு இந்த 5 ஆண்டு காலம்? இன்னைக்கு நிலவை என்ன இருக்குன்னா, இங்க வெளியில மீடியாலெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, திமுகக்கு ரொம்ப அமோகமா இருக்கு, ஒன்றும் யாருமே வீழ்த்த முடியாது, இதுல எல்லாரும் போயிடுவாங்க, நாங்க தான் திருப்பி வரோம், அப்படி இப்படின்னு நல்ல பில்டப். ஆனா கிரவுண்ட் லெவல்ல அது உண்மை இல்லை. அத காங்கிரஸ் தலைவர்களும் ராகுல் காந்தி சொன்ன பிறகுதான் அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் இல்லை? இப்ப 5 ஆண்டு காலம் உங்க ஆட்சியில இப்ப கடைசியில நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதுக்கு 1000, அதுக்கு 1000, இதுக்கு 2000, அதுக்கு 3000, இதெல்லாம் எதுக்கு தேவைப்பட்டு? ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் செய்யல. 5 ஆண்டு காலம் என்ன நடந்திருக்கணுமோ அது நடக்கலையே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்தா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ காங்கிரஸுக்குள்ள பாத்தீங்கன்னா டால்ஸ்டாய் 2 கருத்து இருக்கு. ஒரு என்ன கருத்து, அது யாரோட கருத்துன்னு சொல்லிடுறேன். ஒண்ணு, யார் இப்ப எம்எல்ஏவா இருக்காங்கிறவன், அப்புறம் கட்சி தொண்டரா இருக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா. எம்எல்ஏல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ யாருக்கு திமுகவோட 5 ஆண்டு காலத்துல லாபம் அடைந்தவர்கள். இங்க பிசினஸ் கான்ட்ராக்ட், அந்த கார்பரேஷன் கான்ட்ராக்ட், இப்ப சென்னை மாநகராட்சியில கான்ட்ராக்ட்ல கிடைச்ச, இப்ப நம்ம டிஎன்சிசி தலைவர் செல்வ பெருந்தகை, அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி லாபம் அடைந்தவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள். வெறும் அரசியல கான்ட்ராக்டா யூஸ் படுத்துறது, இந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா, அந்த அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எதுக்கு நம்ம வம்பு போடணும், நமக்கு என்ன இருக்குது, இங்க எதை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், இந்த இது இருக்கு. ஆனா கேடர்ல பாருங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் எந்த தலைவர்கள், காங்கிரஸோட ஃபியூச்சர் என்ன? கட்சி, அதாவது ஒரு கட்சி இப்ப திருப்பி திமுக தரப்புல சொல்லப்படுறது என்ன, உங்க ஆர்கனைசேஷனே கிடையாது, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, செல்வாக்கே கிடையாது, நாங்க கொடுக்கறத வாங்கிக்கோங்க, உங்க தொகுதிக்கு வேணுங்கிற செலவு கூட நாங்க பண்ணிடுறோம், தேர்தல் செலவு. பட் இதை ராகுல் காந்தி பாருங்க, அவர் அகில இந்திய தலைவர், எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரதமர் மோடி எதிர்த்து பண்ற கேம்பெயின்ல தான் இந்த மாநில கட்சிகள்ல லாபம் அடைகிறாங்க, எங்களுக்கு பங்கு உண்டு, நாங்க குரல் கொடுத்துத்தானே இது இருக்கு. ஆனா இந்த பேச்சு பாருங்க ஸ்டாலினுக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு அவர் பாருங்க 2-3 சம்பவம் நடந்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன முதல் சம்பவம் என்னன்னா, சோடங்கர்ங்கிறவர், கிரீஷ் சோடங்கர், ஏஐசிசி செக்ரட்டரி, தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ். அவர் முதல்ல சந்தித்த போதே ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அதுலயே ஸ்டாலினுக்கு அது பிடிக்கல. என்ன பட்டியல் சார்? அந்த பட்டியலுக்குள்ள என்ன இருந்துச்சு? இல்ல, பட்டியல்ல இதான், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு இந்த தொகுதிகள் இருக்குது,
ஒரு 70 தொகுதிகள் கொடுத்து இதுல இருந்து தான் எங்களுக்கு வேணும். அதெல்லாம் கொடுத்த உடனே ஸ்டாலின் என்ன முடிவு பண்ணாரு, இல்லைங்க நீங்க வச்சுட்டு போங்க, நான் டெல்லியில பேசிக்கிறேன்டாரு. டெல்லிக்கிற பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கனிமொழி அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பு பார்த்தீங்கன்னா சரியா போல. ஏன்னா கனிமொழி எதிர்பார்த்தாங்க சோனியா காந்தி சந்திச்சுட்டா அவங்க இன்டர்வென்ஷன் பண்ணிட்டா இது ஸ்மூத் ஆயிடுன்னு. ஆனா ராகுல் காந்தி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அது டஃப்பா பேசியிருக்காரு. டஃப்பா என்ன பேசியிருக்காரு, காலம் மாறிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் கூட்டாட்சி பங்கு வேணும், ஆட்சி அப்பதான் எங்க காங்கிரஸ் கேடருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இல்ல ஆட்சி நீங்க தேர்தல் கூட்டணிங்கிறீங்க, தேர்தலுக்கு பிறகு ஆட்சி நீங்க தொடர்ந்து நடக்கும். அப்ப எங்களை யாரும் கேட்க போறது இல்ல, நாங்க எங்க தொகுதிகளுக்கு என்ன பதில் சொல்லுவோம். பெரும்பாலும் காங்கிரஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம ஏரியால ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு, ஏதாவது 1-2 பேர் அமைச்சர்களை கெஞ்சி கூத்தாடி ஏதோ இதை பண்ணிடுங்க அது பண்ணிடுங்கன்னு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய வேலை நடக்கல காங்கிரஸ் தொகுதிகளில். இந்த மேட்டர் எல்லாம் ராகுல் காந்திக்கு போயிருக்குது. அதனால நம்ம ஏன் ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது பாருங்க காங்கிரஸ் பண்ண தவறு என்னன்னா, நீங்க கை கட்டி நின்றுட்டீங்கன்னா ஒன்றும் தரமாட்டாங்க. நீங்க இப்ப திருப்பி திருப்பி டிஎம்கே தரப்புல சொல்வது என்னன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ணல, உங்க ஆர்கனைசேஷன் ரொம்ப வீக்கா இருக்குது, உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தானா நீங்க தோத்து போயிடும், அதுல அதிமுக ஜெயிச்சணும், அந்த கூட்டணி ஜெயிச்சணும். இதை திருப்பி திருப்பி சொல்லும் போது ராகுல் காந்தி ஒரு இரிட்டேஷன் வருது. இல்ல சார், இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து திமுக தோற்றுன்றதுக்காக இந்த மாதிரி கோரிக்கை எழுப்புறாங்களா, இல்ல தாவேக்கான ஒரு ஆப்ஷன் வந்தனால அது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா, இல்ல கட்சி இதே காங்கிரஸ் வந்து 50 வருஷமா இருக்கு நலிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு, நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்றோம்? ரெண்டும் இருக்குங்க. ஏன்னா ஆட்சியில பங்கு கூட்டணியில பங்குன்னு முதல்ல குரல் கொடுத்தது விஜய் சார். முதல் முறையாக தமிழ்நாடு தேர்தலில் முதல்ல வர ஒரு கட்சி தலைவர் மாதிரி இதுவரை எந்த கட்சி யாரும் துவக்கத்துல இதை பத்தி பேசினது கிடையாது. அது எம்ஜிஆர் இருக்கட்டும், எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு. முதல் விஜய் வந்தோன்னு ஏன் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு தேவை என்ன? தமிழ்நாட்டோட எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு, அதாவது தமிழ்நாடோட யதார்த்தம் ஒண்ணு இருக்குதுங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா கோலிஷன் பாலிடிக்ஸ் ஓடுறது. இந்த பாலிடிக்ஸ்ல இந்த அரசியல் என்ன மாதிரி அரசியல்னா, இதுல அவங்க சொல்றது என்னன்னா, இதான் எங்க திராவிடன் மாடல். என்னன்னா, இங்க யாருக்கும் பங்கு தர மாட்டோம், ஆனா டெல்லியில ஆட்சி அமைச்சர் நாங்க பங்கு எடுத்துப்போம். ஏன் வாஜ்பாய் ஆட்சியில டிஎம்கே அமைச்சர்களா இருந்தாங்க. அதே மாதிரி யூபிஏல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான மன்மோகன் சிங் ஆட்சியில பங்கு மந்திரி சபை, இந்த மந்திரி பதவி வேணும், அந்த மந்திரி வேணும், இந்த இலாக்கா வேணும், அந்த இலாக்கா பேர பேசி வாங்கிட்டாங்க. ரொம்ப இது போட்டு ஹெவி பார்கென். அப்படி இருக்கும் பொழுது இப்ப ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் நம்ம நிற்க வைக்கணும். காங்கிரஸை மட்டம் தட்டி பேசுறது ராகுல் காந்திக்கு பிடிக்கல. அப்போ இந்த கூட்டணி தொடரணும். ஏன்னா பாருங்க, இன்னொரு விஷயம் என்னங்க பாருங்க, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2014 இருந்து சொல்லிட்டு வர்றாரு ராகுல பிரதமர் ஆக்கணும். அது 14லயும் எடுபடல, 19லயும் எடுபடல, 24லயும் எடுபடல. ஆனா இப்ப திமுக புரிஞ்சிருச்சு என்னன்னா, காங்கிரஸுக்கு வலிமை பெங்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. இதனால நம்ம இப்ப பாருங்க, கட்டாயம் என்னன்னா திருப்பி என்ன சொல்றாரு ஸ்டாலின் திமுக தலைவர்களுக்கு, அவங்க போறதுன்னா போட்டோம், நம்ம அவங்கள வச்சுட்டு இருக்கோம்னா ஒரு மதுசாரப்பட்ட ஒரு அரசியல் செய்வதற்கு நமக்கு ஒரு கூட்டணி இருக்கிற பிராண்ட் காமிக்கிறதுக்கு வச்சிருக்கோம், போர்டுக்காக. நமக்கு அவங்க தேவையில்லை, போறதுன்னா போட்டோம், அதை வச்சு நம்மளை பயப்படுத்த முடியாது. இதுல பாருங்க, இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ராகுல் காந்தியோ இல்ல மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் முன்னாடி ரெண்டே தான் இருக்குது. ஒண்ணு, நீங்க வெளியில வரணும், இல்ல சரி நம்ம சொன்னதெல்லாம் மறந்துட்டோம், கோரிக்கையெல்லாம் மறந்துட்டு சரி என்ன கொடுக்குற கொடு. இப்ப பாருங்க, 40 கூட பேசுறது இல்ல, இவங்க 40 கேட்டாங்க, அது இது வருது. இப்ப என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் 22 எடுத்துக்காங்க. அண்ட் மேலவைக்கு ராஜ்யசபா எல்லாம் கேட்டாரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் இதுல காங்கிரஸுக்கு என்ன பாருங்க, காங்கிரஸுக்குள்ள இன்னொரு வேடிக்கை நடந்துட்டு இருக்கு. இந்த ராஜ்யசபாக்கா போட்டி நடக்குது. இந்த போட்டியில என்ன பார்த்தீங்கன்னா, அங்க வட இந்தியாவில் இருக்க தலைவர்கள்லாம் எந்த இடத்துல உள்ள எந்த மாநிலத்திலேருந்து நம்ம ராஜ்யசபாக்கு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சரி சான்ஸ் இருக்குதா,
2 கேட்போம் அங்க. ஏன்னா 4 வர முடியும்னா 2 கேட்போம். ஆனா ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, இங்க பாருங்க, உங்க வட இந்திய தலைவர்களுக்கு இங்க இடம் கிடையாது. அத நாங்க இங்க சப்போர்ட் பண்ண முடியாது. இதுல செல்வ பொருந்தகை போல தலைவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க, சரி இது மாதிரி போச்சுன்னா நம்மள ஏன் ராஜ்யசபா போயிடக்கூடாது? நமக்காட்ட ஸ்டாலின் குடுத்துருவாருல்ல. மொத்தத்துல பாருங்க, திமுக கூட இருக்கிற தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் தான் தன் பதவி, தன் பொசிஷன் என்ன கிடைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கட்சியை பத்தி எடுக்கிற மற்ற தொண்டர்கள், காங்கிரஸ்க்கு ஒரு கேடர் இருக்குது, காங்கிரஸ்க்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு தமிழ்நாட்டுல, அது சரியா செயல்படல. இதுக்கு புது வருஷா வரணும் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரே வழி என்ன இருக்கு, தனியா நின்று போட்டியிடணும். அப்படி ஒரு முடிவு ராகுல் காந்தி எடுத்துட்டாருன்னா, எடுத்த உடனே கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக அது பெரிய மாற்றம் வரும் காங்கிரஸுக்கு. ஆனா அந்த தைரியம், அதுக்கு தைரியம் வேணும். இப்ப விஜய் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, யாரு கூட என்னோட சேருங்க, இந்த இந்த இதை இது பண்ணதுதான் வாங்க, திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட வாங்க. இப்ப காங்கிரஸ் முன்னாடி ஒரு பெரிய சாய்ஸ் இருக்குது. இப்ப ஒரு ஸ்டாண்ட் இவ்வளவு தூரம் வந்தப்புறம் எப்படி பின்னாடி போகுது? அப்புறம் பாருங்க, அவங்க என்ன நினைச்சாங்க காங்கிரஸ்ல, இங்க தமிழ்நாட்டுல தலைவர் சரி நம்ம சொல்றது சொல்லிட்டோம், இனிமே சரி அவங்க கூப்பிட்டு விடுவாங்க, அப்புறம் பேச்ச ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படி நினைச்சிருந்தாங்க. ஆனா இதுவரை கூப்பிடவே இல்லை. இப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, சரி மார்ச் 1 ஸ்டாலின் ஐயாவோட பிறந்த நாள் வருது, சரி அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ஒண்ணு ஆகுமா, அந்த மாதிரியும் இண்டிகேஷன் இல்லை. அண்ட் அவருக்கு டிஎம்கே தலைமை என்ன முடிவு என்னன்னா, சரி நம்ம நம்ம கெஞ்சி இது பண்ண மாட்டோம், they have to agree to what we give. இது ஒரு பெரிய கட்டாயம் வந்துருச்சு காங்கிரஸுக்கு. இப்ப இதுல பெரிய முடிவு ராகுல் காந்தி எடுத்தானோ. ஏன் மௌனமா, ராகுல் காந்தி மௌனமா இருக்கிறது காரணம் என்ன சார்? இல்லைங்க, அவரு பாக்குறாரு, அவருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள ஒரு இது வந்துருச்சு, ஒரு கசப்பு வந்துருச்சு. ஏன்னா நமக்கு ஆட்சியில பங்கு கேட்டா என்ன தப்பு பண்ணிட்டோம்? சத்தீஸ்கட்ல இல்லையா, ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு, அவருக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்குது, பவர் கல்யாண் அவரும் சேர்ந்து இருக்குது. ஆனா இருந்து காங்கிரஸுக்கு பாஜக இடம் கொடுக்கலையா? இதுல என்ன ஆட்சி? திஸ் இஸ் கோலிஷன் பாலிடிக்ஸ் இஸ் த கரண்ட். இது எல்லா இடத்துலயும் கோலிஷன் பாலிடிக்ஸ் ஓடுது. இது என்ன ஃபார்முலா? திராவிடன் ஃபார்முலா மாடல், கேட்டா திராவிடன் மாடல் ஃபார்முலா. இங்க சுயாட்சி, அங்க வந்து கூட்டாட்சி. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி. இது என்ன சுயாட்சி? இது எந்த மாதிரி சுயாட்சி இது? அதாவது எனக்கு வேணும்னா நான் கேட்பேன் பங்கு, நீ கேட்டா கொடுக்க மாட்டேன். இது பாருங்க காங்கிரஸ்ல இது இருக்கு. ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து ஒரு தைரியம் இல்லாத நிலைமையில இருந்ததுனால, இப்ப ராகுல் காந்தி எடுத்தா முடிவு எடுத்தாதான் உண்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இந்த இதெல்லாம் பண்றோம்? அதுல பாருங்க ப. சிதம்பரம் போல தலைவர்கள், மல்லிகார்ஜுன் கர்கே, ஏன்னா அவரே தேடிட்டு இருக்காரு எங்க நம்ம திருப்பி ராஜ்யசபா வரலாம். அந்த மாதிரி தலைவர்கள் என்ன இருக்கிறாங்க, சரி எதை கொடுத்தது வாங்கிட்டு எப்படியே வாங்கிக்கலாம். ஆனா அதை தவிர்த்து திமுக தரப்புல இருந்து எப்போதும் என்னன்னா, சரி இவ்வளவு டிக்கெட் வாங்கிக்கோங்க, அந்த தொகுதியில செலவு நாங்க பாத்துக்கிறோம், அதுலயும் கொஞ்சம் பணம் மிச்சம் ஆயிடும். ஆனா காங்கிரஸோட இன்னைக்கு எதிர்காலம் இப்படி மங்கி இருக்கிற காரணமே இதுதானே. எல்லா இடத்தையும் பாருங்க, மகாராஷ்டிரால ஒர்க் அவுட் ஆகல, மேற்கு வங்காளத்துல, ஆனா பாருங்க மேற்கு வங்காளத்துல பெரிய முடிவு எடுத்துட்டார் ராகுல் காந்தி, தனித்து போட்டுட்டு வந்துட்டாரு. மேற்கு வங்காளத்துல 289 மேல தொகுதிகள், 294 தொகுதி இருக்குது, எல்லாத்திலையும் தனியா போட்டியிட போறாங்க காங்கிரஸ். அந்த மாதிரி ஒரு முடிவு இங்க எடுத்தாரு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கலக்கலங்கிடும். இல்ல சார், இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணிக்காக திமுக கன்வின்ஸ் பண்ணுதா, இல்ல நம்ம திமுக கூட இருந்துடலாம் அப்படின்னு காங்கிரஸ் வெயிட்டிங்ல இருக்காங்களா? நீங்க நல்ல சீட் கொடுப்பீங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல நீங்க கொடுத்தா பாருங்க, இல்ல நாங்க வெளியேறி தவிர்க்க போயிடுறோம் அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்காங்க? அந்த மாதிரி வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு புரியறது என்னன்னா, அவங்க என்ன கொடுப்பாங்களோ அதை வாங்கிக்கணும். ஏன்னா இத்தனை நாளா ஒன்னும் பேசவே இல்லை பாருங்க. ராகுல் காந்தி சொன்னாரு என் டீமோட பேசிக்க அப்படின்னு. இதுல ஸ்டாலின் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ராகுல் காந்தி என்கிட்ட வந்து பேசட்டுமே. அவர் ராகுல் காந்தி நினைக்கிறாரு, நான் இவ்வளவு ப்ரொபோசல் எல்லாம் கொடுத்தேன், என்ன அது இவ்வளவு ஒண்ணுமே முடியாதுன்னு எப்படி சொல்லலாம்? கசப்பு வந்துருச்சு. இந்த கசப்பு பாருங்க, அது சீக்கிரம் போகாது. அப்படி ஏதாவது கொடுத்த சீட்டை வாங்கிட்டா கூட பாத்தீங்கன்னா திமுக தலைமை காங்கிரஸை ஜெயிக்க விடாது.
ஓ, டாலரேட் பண்ண செல்வாக்கு மாட்டாங்க. குறை செல்வாக்கு வந்து குறைக்க வைக்க தான் பல பார்ப்பாங்க. பேரை தோக்கடிச்சிருவாங்க. ம். இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. திமுகவோட நீங்க லைன் கிராஸ் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கசப்பு வந்துருச்சு பாருங்க. இந்த கசப்பை எப்படி சரியாக்க முடியும்? அதுக்குன்னு ராகுல் காந்தி வந்து சரி ஸ்டாலின் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி, நாங்க எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா அதுதான் எதிர்பார்க்கிறாரு ஸ்டாலின். நீங்க ஓப்பனா சொல்லுங்க எங்களுக்கு ஆட்சி எல்லாம் வேண்டாம். பிஜேபி ஆட்சியில வராம தடுக்கிறதுக்கு. அதிமுக கூட இல்ல, பிஜேபி வந்துடக்கூடாது. பிஜேபி வராம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க தியாகின்னு சொல்லுங்க, தியாகம் செய்யறேன்னு சொல்லுங்க. அது காங்கிரஸ் எப்படி சொல்லும்? ராகுல் காந்தி எப்படி சொல்லுவாரு? என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி கேட்கறது ஒரு நியாயமான கோரிக்கை தான் காங்கிரஸுக்கு. ஒரு இவ்வளவு பெரிய தேசிய கட்சி, எல்லா எல்லா மாவட்டத்திலயும் காங்கிரஸுக்கு ஒரு கட்ட அமைப்பு இருக்கு. அது சரியால செயல்படலைங்கிறது அது வேற விஷயம். அது காரணம் இந்த இருக்கிற தலைமை. இன்று காங்கிரஸ் தலைமை என்ன இருக்கோ தமிழ்நாட்டு தலைமை, அதுதான் காரணம். ஒண்ணுமே படலையா 5 வருஷம். அவங்க பட்டால் தங்க கான்ட்ராக்ட் கிடைக்கிறதா, அது கிடைக்கிறதா, தங்க பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. தொகுதிகளை பார்க்கல, மக்களுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கல. இப்ப பாருங்க என்னன்னா, விஜயோட ஓப்பன் இன்விடேஷன் இருக்கு. ஓப்பனா சொல்றாரு அவர். யாரெல்லாம் இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க, மாற்றத்துக்காக யார் செயல்படுறாங்களோ என் கூட வாங்க. வெரி கிளியர். ஆனா இந்த முடிவை ராகுல் காந்தி தான் எடுத்தானோ. என்ன கேட்டீங்கன்னா இந்த இல்ல சார், சப்போஸ் தாவேக்காவோட வந்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணின்றது ஒன்று அடி வாங்குங்கள, அந்த தயக்கத்துல இருக்காங்களோ? அந்த தயக்கத்துல யாருக்கு இருக்கணும்? அந்த தயக்கம் காங்கிரஸுக்கு. அந்த இந்த கூட்டணி தயக்கம் இல்லைங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு போராடுறதுக்கான அந்த இது இல்லை, மனப்பான்மையே இல்லை. ராகுல் காந்திக்கு இருக்குது, இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது மணிசங்கர் ஐயர் அப்புறம் உத்தவ் தாக்கரே போன்றவர்லாம் தலைவர் வந்து இந்தியா கூட்டணி தலைமை தாங்க பண்பு ஸ்டாலினுக்கு தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கோஷம்லாம் வருது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? மணிசங்கர் ஐயர் பாருங்க, அவரே சொல்றாரு 25 வருஷமா அவரோட வருத்தம் வேற ஒன்றும் இல்லைங்க, அவரை யாரும் கவனிக்கல. ரொம்ப இதுவா சொல்றேன். அவர் அன்னைக்கு பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அவரை யாரும் கண்டுக்கல. அது கண்டுக்காத காரணம் இருக்குதுங்க. ஏன்னா ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த போது, நான் டெல்லியில இருக்கிறதுனால சொல்றேன், நான் பிரபல ஆங்கில பத்திரிகை இந்துஸ்தான் டைம்ஸ்க்கு அசோசியேட்டட் எடிட்டரா இருந்தேன். அப்ப காங்கிரஸ் கட்சியை நல்லா கவர் பண்ணியிருக்கேன். மணிசங்கர் ஐயருக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, மணிசங்கர் ஐயர் வந்து ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த போது அவருக்கு நெருங்கிய பர்சனல் எய்டா இருந்தார். சோனியா காந்திக்கு மணிசங்கர் ஐயரை பிடிக்காது. நம்ம ஹஸ்பண்டை கெடுக்கிறதுலே இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. கெடுக்கிறது எப்படின்னா, இங்க கூட்டிட்டு போவாரு, அங்க கூட்டிட்டு போவாரு, கண்ட வேற இது பட்டு விடுறாரு, அறிமுகப்படுத்துறாரு. புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்றேன். புரியுது. அது சோனியா காந்திக்கு பிடிக்கல. ஆனால் மணிசங்கர் மேல சோனியா காந்திக்கு எப்போதுமே ஒரு இது உண்டு. அப்புறம் மணிசங்கர் ஐயர் எப்படிப்பட்ட ஆள் பாத்தீங்கன்னா, அவர் நினைச்சதை பேசுவாரு எப்போதும். ராஜீவ் காந்தியோட கூட படிச்சாரு டேராடூன் ஸ்கூல்ல. அதனால அந்த ஒரு நட்பு இருக்கு. ஆனா பிறகு என்னாச்சு பாருங்க, ராஜீவ் காந்தி போன பிறகு அங்க அவருக்கு செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா சோனியா காந்திக்கு அவங்களை பிடிக்காது. இருந்தும் அவர் அமைச்சராக ஆக்கினாங்க. அவருக்கு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு, அதுல சரிபடாதனால சோனியா காந்தி அவர் எடுத்து சொல்லிட்டாங்க, மன்மோகன் சிங் எடுத்துட்டார். அதுல இருந்து அவருக்கு என்னன்னா ஒரு கசப்பு. அதுக்கு பிறகு அவர் என்ன நினைச்சாரு, சரி இவ்வளவு நான் அந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கேன், காங்கிரஸ் கட்சிக்காக பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு மேலவையில் ஒரு இடம் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. அது கொடுக்கல. இப்ப அவர் நிலைமை நடுவில் அவருக்கு ரொம்ப உடம்பு பாதித்து இருந்தது. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, யார புகழ்ந்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு பாக்குறாரு. எனக்கு வருத்தமா இருக்கு என்னன்னா, எனக்கு அவர் நல்லா தெரியும். மணிசங்கர் ஐயரோட இது அவர் ஐஏஎஸ்ல இருந்து எப்படி அரசியலுக்கு வந்ததை முழுமையா நான் பார்த்திருக்கேன். அவருக்கு மனசு ரொம்ப கிளியர். அவர் என்ன நினைப்பாரோ பேசுவாரு, கோவம் வந்து அப்படி பேசிடுவாரு, அதெல்லாம் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் இந்த வயதிலே அவருக்கு ஒரு ஆட்சி ஆசை வந்துருச்சு. அதனால என்ன பண்றாரு, கல்கத்தா போனா மமதாவை புகழறாரு, திருவனந்தபுரம் போனா பினராயி புகழறாரு, இங்க வந்தா ஸ்டாலினை புகழறாரு. எதுக்கு புகழறாரு? சரி இப்படி புகழ்ந்து பண்ணா நமக்கு ஏன் ராஜ்யசபா வராதா? இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் ராஜ்யசபாக்கா யாரெல்லாம்
எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒண்ணு இந்துவோட என் ராமு காத்துட்டு இருக்காரு. மார்னிங் வாக் போறாரு, ஸ்டாலினோட எல்லாம் பண்றாரு. எதுக்கு? ஒரு ராஜ்யசபா உரிமை. பாருங்க, பத்திரிகை தொழில இருப்ப நம்ம பத்திரிகை தொழில 45 வருஷம் இருந்தாச்சு. நானும் ராஜ்யசபா யார் தருவான்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆனா இந்த தன்னை பத்திரிகையாளர் சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை கிளம்புறது. இப்ப ஸ்டாலின் வந்து வர்ச்சுவல் அட்வைசர் மாதிரி இருக்காரு. அதனால நீங்க என்ன பாருங்க, எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, விஜய்க்கு ஒண்ணுமே இல்லை, சப்போர்ட்டே கிடையாது, இவ்வளவு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கலாம், ஆனா அது ஓட்டாட்டா, அது தந்த மாதிரியே ஆர்குமெண்ட் பண்றது. எடுத்த கிரவுண்ட் நிலைமையை சொல்றதை விட்டுட்டு திமுக சாதகமாவே பேசுறது, அதை ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி காமிக்கிறது. என்னங்க, நம்ம அனாலிசிஸ் வச்சு நம்ம மக்கள் ஓட்டு போட போறாங்க? இவ்வளவு அள்ளி அள்ளி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்கீங்களே. இப்போ ஒரு இதுக்கு பிப்ரவரி மாசம் 1000, மார்ச்சோட 1000, ஏப்ரலோட 1000, அதை தவிர்த்து இன்னும் 2 வரப்போற இந்த கோடை காலம், அதாவது சம்மர்ல வரப்போற இதுக்கு இப்ப வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நல்ல அரசியல் இல்லை. ஆனா மக்களை இப்படி எல்லாம் எப்படியாவது ஜெயிச்சிடும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் திருப்பி வந்தா ரொம்ப தடரும். அப்புறம் வந்த பிறகு யார் சொல்வீங்க, இல்ல இல்லாம ஒன்றிய அரசு கொடுக்கல, பிரதமர் மோடி கொடுக்கல. அதனால மணிசங்கரையர் போல தலைவர்கள் பேசுவது நம்ம இதோட தான் பார்க்கணும். அவங்களுக்கு அவங்க கட்சி மேல ஒரு எரிச்சல் இருக்குது. இரண்டாவது, இந்த தலைவர்களை புகழ்ந்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா? என்னெல்லாம் சொல்றாரு ஸ்டாலின், இது இப்படி கொடுத்துடலாம், பெஸ்ட் இவர் தான், அங்க போனா யாரோ ஒரு பேர் சொல்லணும் இல்லைங்க. திருவனந்தபுரம் போறா பினராயி விஜயன்கிறாரு, இங்க கல்கத்தா போனா மமதா தான் பிரதமர்ங்கிறாரு. ஆனா இது சொல்ல சொல்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு இன்னும் அதிக எரிச்சல் வரும். ராகுல் காந்தி உள்ள என்ன நினைக்கிறாரு, நம்ம ஃபெயிலியரா, நம்மள வந்து ஒன்னும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மள வந்து அதாவது எதிர்கட்சி கூட்டணிக்கே, இந்தி கூட்டணிக்கே நமக்கு தலைமைக்கு லாய்க்கு இல்ல மாதிரி பேசுறாங்களே. அப்புறம் இந்த மாதிரி மணிசங்கரையர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறது கூட ராகுல் காந்திக்கு பிடிக்காது. ஆனா அவங்க பிளாட்ஃபார்ம்ல திமுக போகிறாங்கன்னா நம்மள எவ்வளவு பேசுறாங்க, நம்ம காங்கிரஸ் கட்சி அவனுக்கு எவ்வளவு கொடுத்தது, அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தது. சரி, இதுல பாருங்க, இப்ப ராகுல் காந்திக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆங்கிலத்துல சொல்ல போனா ஒரு டைம் ஆஃப் ரெக்கனிங் வாங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. இப்ப வந்து சப்மிட் பண்ண போறீங்க, சரண்டர் பண்ண போறீங்கன்னா அப்புறம் எதிர்காலம் காங்கிரஸ்க்கு ஒன்றும் பெருசா இருக்க போகுது. ஆனா இந்த நேரத்துல தனியா போட்டியிட்டு எந்த கட்சிகள்லாம் டிஎம்கே எதிர்த்து இருக்கும், குறிப்பிட்ட சொல்ல போனா நம்ம விஜயோட தமிழ் வெற்றி கட்சி, அது கூட நீங்க அலையன்ஸ் பண்ணி போட்டியிட்டீங்கன்னா தமிழ்நாடு களமே மாறிடும். என்ன பாருங்க, ஆப்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்குதுங்க, எப்படி பாக்குறாங்க. இந்த தேதி வரையில் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க மீடியால ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க முன்னாடி யாருமே கிடையாது, அதிமுக பாஜக ஒண்ணு இல்ல, யாரும் ஒண்ணு இல்ல, விஜய்க்கு. அதனாலதான் பாருங்க, விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி, ஒரு மீட்டிங் போடுறதுக்கு எத்தனை நெருக்கடி பாருங்க. ஒரு மீட்டிங் போடுறதுக்கு 5000 பேர் தான் வரணும், இங்க போக கூடாது, இங்க வைக்க கூடாது. அப்படி என்ன பயப்படுறாங்க? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, 5 ஆண்டு காலம் இவ்வளவு செயல்பட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிருக்கீங்க, மக்கள் உங்களை விரும்பி 2வது முறை உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா வந்த விஜய் ஏன் எதிர்க்கிறீங்க? அவர் ஏன் மீட்டிங் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எங்க ஒரு இடத்துல ஒரு பயத்தை தானே வெளிப்படுறது. காமிக்கிறாங்க, உள்ள பயம் இருக்கு. இல்ல, பயம் வெளிப்படுறது ஓகே, ஆனா வெற்றி பெறுவார்ன்றதுதான் நம்மளோட கொஸ்டினா இருக்கு எல்லாரும் மத்தியில. பாருங்க, அவர் வெற்றி பெறறா இல்லையா அது அடுத்த விஷயம். அது தேர்தல்ல என்ன ஆகுது, யார் கேண்டிடேட்டா வராங்க, எப்படி வர போறாங்க, யாரை போட போறாங்க, அது அடுத்தது. ஆனா ஒண்ணுங்க, இந்த தேர்தல விஜய் ஒரு ஃபேக்டர் ஆயிட்டா இருக்கு. நிச்சயமா. அதாவது ஆங்கிலத்துல டிஸ்ரப்டர் இருப்பாங்க. அதாவது எல்லாரோட இது பிளான்ஸ் அஃபெக்டட் இல்ல. அது காரணம் என்ன? தமிழ்நாட்டுல ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க. பீப்புள் வாண்ட் சேஞ்ச். என்னதான் பிரச்சாரம் ஆகுது, இதை கொடுத்துட்டோம், அதை கொடுத்துட்டோம், இதை செஞ்சுட்டோம், அதை செஞ்சுட்டோம், அப்ப கடைசியில எல்லா துவக்க விழா, அந்த விழா, ஒரே விழா பயமா இருக்குது. மக்களை யோசிக்கிறாங்க இல்ல. அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா,
இப்ப காங்கிரஸ்க்குள்ள என்ன ஒரு இது வருதுன்னா, இப்ப அடுத்து என்ன ஆக போகுது? இப்போ இந்த திமுக கூட்டணி வந்துருது வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன ஆக போகுது? எவ்வளவு சீக்கிரம் உதயநிதியை உட்காந்து வைக்கிறதுக்கு ஸ்டாலின் வழி பண்ணுவார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது 1 வருடமாகுமா 6 மாசத்துல ஆகுமோ நமக்கு தெரியாது. அந்த பிறகு வர சிச்சுவேஷன்ல அப்ப காங்கிரஸோட நிலைமை என்னவா இருக்கும்? So, இது ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய நேரம், அது பெரிய முடிவு எடுக்கணும். இவர் முன் போய் முடிவெடுப்பாரா, இல்ல கடைசியில பீகார்ல இதாயிட்டார் பாத்தீங்க, சரி நீ என்னவோ பண்ணிக்கோங்கன்னு. ஆனா இப்ப போற போக்கு பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ஏன்னா திமுக தலைமை எதிர்பார்க்கிறது காங்கிரஸ் சரண்டர் பண்ணணும், கொடுத்ததை வாங்கிக்கணும். அந்த கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ் நம்மகிட்ட சப்மிட் ஆயிடும். ஆனா இதுல ராகுல் காந்தி வேற முடிவு எடுத்தாரு வச்சுக்கோங்க, ரொம்ப பரபரப்பாயிடும். தமிழ்நாடு அரசியல மாறிடும். விஜய் பாருங்க, ஒண்ணே ஒண்ணு, எல்லா மீட்டிங்லயும் என்ன ப்ரொஜெக்ட் ஆகுது, இவர் சின்சியரா பேசுறாரு, அரசியல்வாதி மாதிரி பேசல. ஒரு இது அவர் என்ன சொல்றதோ ஏதோ இருக்கு பாருங்க. மக்கள் கொள்கைக்காக ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திராவிடன் மாடல், அந்த மாடல், இந்த மாடல், அதெல்லாம் இல்லைங்க. நமக்கா யார் செயல்படுவாங்க, ஊழல் யார் ஒழிப்பாங்க, அண்ட் நீங்க பேசும்போது உண்மை இருக்குதா, உங்க மேல நம்பிக்கை வைக்க முடியுமா, இததான் பாக்குறாங்க. அந்த இதுல பார்க்கும்போது விஜய் பேசும்போது அந்த நம்பிக்கை வரும். அதுக்குன்னு அவர் 100% பர்ஃபெக்ட் நான் சொல்லல, இல்ல அவங்க கட்சியில பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா புது கட்சி, யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, அது பார்த்துட்டு இருக்கோம், ரிப்போர்ட்ஸ் வருது. அதெல்லாம் பாருங்க, அது இந்த சிக்கல். அதெல்லாம் துவக்கத்துல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது டீத்திங் ட்ரபிள்ஸ். ஆரம்பத்துல குழந்தைக்கு பல்லு வரும்போது அந்த மாதிரி அவரோட பர்சனாலிட்டி, அவரோட இது மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க போனாலும் கூட்டம் வர காரணம் என்னன்னா, சரி இவர் ஏதோ புதுசா சொல்றாரு, ஒரு நம்பிக்கை வருது. இந்த தேர்தல்ல ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு ஒரு ஃபேக்டரு, அந்த ஃபேக்டர் விஜயோட சேர்ந்துச்சுன்னா அது தமிழ் போர்க்களம் மாறிடும். தேர்தல் போர்க்களம் அரசியல் கிளம்பி சூடு பிடிச்சிரும் தமிழ், அந்த மாதிரி. அதுல சந்தேகமே இல்லை, நீ பாருங்க. சரி, ஓகே சார், ஓகே சார். நிறைய புது ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கிட்டு மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.